இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் அவசர கால சட்டம் அமல். அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ உத்தரவு. ராசிபுரம், ஹோசூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை. தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி. தருமபுரம் ஆதீன மடாதிபதியை சந்தித்தார் மயிலாடுதுறை காவல் துணை கண்காணிப்பாளர். பட்டின பிரவேசம் தொடர்பாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை. பட்டின பிரவேசம் சம்பந்தமாக ஆதீனங்கள் மற்றும் மடாதிபதிகள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசுகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சடகோப ராமானுஜ ஜீயர் தகவல். திமுக அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு. முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை வெளியிடுவார் என எதிர்பார்ப்பு. விசாரணை கைதி விக்னேஷ் மரணத்தில் 5 காவலர்களை டிஸ்மிஸ் செய்யுமாறு தேசிய தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை பரிந்துரை. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யவும் டிஜிபிக்கு பரிந்துரை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உயிரிழந்த விசாரணை கைதி தங்கமணியின் உடலில் காயங்கள் உள்ளன. பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். ஐஐடி மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழக தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோருக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் பரிந்துரை. டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட காவல் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. சட்டப்பேரவையில் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் காவல்துறை மானிய கோரிக்கை நடைபெறும் நிலையில் ஆய்வுக் கூட்டம். தமிழகத்தில் கடந்த 1 வருடத்தில் குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளது. டிஜிபி சைலேந்திரபாபு பேட்டி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அனுப்பிய சம்மனுக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மே 14 முதல் கோடை விடுமுறை. பள்ளிகள் மீண்டும் ஜூன் 13ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு பாமக ஆட்சி அமைக்கும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை. திமுக, அதிமுக போதும் என மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவும் கருத்து. நாளை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாக எஸ்டிபிஐ அறிவிப்பு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஆளுநர் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். சர்ச்சைக்கெல்லாம் பயந்து நல்ல நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை நிறுத்த மாட்டேன். குறை பிரசவம் பற்றி மீண்டும் விளக்கமளித்து இயக்குனர் பாக்யராஜ் பேச்சு. சசிகலா, புஷ்பா உட்பட 11 பேர் பாஜக துணைத் தலைவர்களாக நியமனம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் நாளில் 42,000 மாணவர்கள் வரவில்லை. வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் ஆப்சென்ட் ஆகவில்லை என கல்வித்துறை விளக்கம். சுரங்க முறைகேடு தொடர்பாக 5 மாநிலங்களில் 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. ஜார்க்கண்டில் பட்டய கணக்காளர் வீட்டில் மட்டும் 17 கோடி ரூபாய் பணம் சிக்கியதால் அதிர்ச்சி.